ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீஸ்டார்டிங் வித் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்ஸுமே நான் வந்து கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ தான். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஎஸ் அப்புறமா தமிழ் வந்து எப்படினாலும் படிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. கடைசி நேரம் ஆனாலும் கூட தலைகீழே நின்றுனாலும் நான் படிச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், தமிழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிச்சாகணும். அந்த ஒரு பயத்திலே வந்து நான் தமிழ் படிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கடல் மாதிரி படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்கும். அதனால அதுவுமே ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா நான் படிச்சிருவேன். எனக்கு என்னமோ ஜிஎஸ் வந்து படிக்கிறது நல்லா பிடிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஎஸ்மே நல்லா எப்படியாவது படிச்சிருவேன். தலைகீழ நின்றுனாலும் படிச்சிருவேன் கடைசி நேரம்னாலும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியான சோம்பேறி பார்த்துக்கோங்க. மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு என்னமோ வந்து மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே வந்து எங்கேருந்து தான் அந்த வலி வரும்னு தெரியாது பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி மடி வந்து நான் வந்து பார்க்கவே மாட்டேன். மேக்ஸ் அப்படி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருவேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா நான் இருந்துட்டு இருந்தேன் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எப்படியும் மேக்ஸ் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் அந்த டைமில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏதாவது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பேசிக்லேருந்தே வந்து சொல்லி தந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டிடியூட் எதுவுமே போகலை, வீட்டில் தான் படிக்கிறேன். அப்படிங்கிறதுனால ஒரு கைடன்ஸ் இருந்தால் தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதுவும் வந்து பேசிக்லேருந்தே சொல்லி தந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாகா நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து கிடைச்சிது. அப்போ எனக்கு வந்து தங்கமுத்து சார் வீடியோஸ் பற்றி தெரியாது. நாகா நோட்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிது பார்த்துக்கோங்க. அவங்கள பார்த்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், ஆனாலுமே நான் வந்து தமிழில் தான் மேக்ஸ் பார்த்தேன். ஏன்னா எனக்கு தமிழில் மட்டும்தான் மேக்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு நான் பார்க்க நேரம். நாகா நோட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழில் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து தமிழில் தான் மேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் சிலபஸ் வைஸு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த சேனலை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிலபஸ் வைஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக் வைஸ் கூட கவர் பண்ணியிருக்காங்க. நாகா நோட்ஸ் அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்லேருந்து தான் நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதில் நிறைய வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து மேக்ஸ் வரவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, தங்கமுத்து சாரோட வீடியோஸ் பாருங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே டீச் பண்ணுறாங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சீரியஸாக வந்து எனக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னு நான் வந்து கேட்கும்போது அவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக பாருங்கப்பா, நல்லா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ரீஸ்டார்டிங் வித் மேக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். நீ பயப்படாத, கண்டிப்பாக உனக்கு மேக்ஸ் வந்துடும். ஒரு சிலபஸ் நீ கவர் பண்ணுற அப்படின்னா அதை முடிச்சுட்டு உடனே அதை நீ பார்த்துரு, அப்போ தான் உனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை போல் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட கைடன்ஸ்னால தான், நீங்கள் தான் எனக்கு வந்து சாரோட வீடியோ சஜஸ்ட் பண்ணீங்க. அதை பார்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தங்கமுத்து சாரோட வீடியோஸ் பார்த்து நான் ஃபுல் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா தங்கமுத்து சாரோட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. யூடியூப்ல வந்து ரெக்கமெண்டேஷன் தான், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னதை வச்சு தான் நான் சாரோட வீடியோ பார்க்க போனேன். அது வந்து எப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அவங்களோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து 150 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் சார் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களோட சேனலில் போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் சொல்லலை அப்படின்னா நான் பார்த்துருக்கவே மாட்டேன். உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சாரோட வீடியோஸ். நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாகா நோட்ஸ் அவங்கள பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிருந்ததுனால எனக்கு எதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சோ அதை மட்டும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக உட்காந்து எழுதலை பார்த்துக்கோங்க. எதெல்லாம் எனக்கு தெரியலையோ, எதெல்லாம் வந்து நாகா நோட்ஸில் டீச் பண்ணாமல் இருந்தாங்களோ அதெல்லாம் நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நாகா நோட்ஸ் அவங்கள பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிருந்ததுனால எதெல்லாம் அங்கே நோட்ஸ் எடுக்கலையோ ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படி தான் இவ்வளோ குயிக்காக வந்து என்னால் நோட்ஸ் எடுத்து முடிக்க முடிஞ்சுது. உண்மையாகவே நல்லா இருக்குது சாரோட வீடியோஸ். உங்கள் ரெக்கமெண்டேஷன் வந்து உண்மையாகவே தரமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் தான் நான் தேங்க் பண்ணணும் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி நான் வீடியோஸில் பேசியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய சேனல் சொன்னாங்க. வெறும் தங்கமுத்து சாரோட வீடியோஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சேனல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நான் சூஸ் பண்ணி பார்த்தது வந்து தங்கமுத்து சாரோட வீடியோஸ். ஏன்னா அதுதான் வந்து நிறைய கமெண்ட்ல வந்துருந்துச்சு. 100% ஒர்த்தான சேனல் ஃபார் மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட்டுட்டு இருந்தீங்க ரீஸ்டார்டிங் வித் மேக்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் மேக்ஸ் எழுதுறதை நிறுத்திட்டீங்களா அப்படி இப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நான் வந்து மேக்ஸ் எழுதுறதெல்லாம் நிறுத்தலை பார்த்துக்கோங்க. நான் வந்து கண்டினியூஸாக எழுதிட்டே தான் இருந்தேன். சொல்லப்போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் மேக்ஸ் எழுதிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில். ஏன்னா நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம அதே வந்து கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இருந்து டே அண்ட் நைட்
நைட் பார்த்தீங்கன்னா உட்காந்து மேக்ஸை வந்து எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்லப்போம். யாருக்காவது என்ன மாதிரி மேக்ஸ் வராது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கமுத்து சாரோட வீடியோஸ் பார்க்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, இப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உண்மையாகவே தரமான சேனல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ்க்கு அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். பாய்.